ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்த நம்ம ஹேமாஸ் கிச்சனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்குவோம் இல்லையா, ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது அந்த கிஃப்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்களா, எப்போ கொடுக்க போகிறீங்க, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் இப்போ தான் அவங்கக்கிட்ட போய் கொடுக்க போகிறேன். அவங்க வந்து அருப்புக்கோட்டைக்கு இப்போ வந்திருக்காங்க. எங்கள் வீடு இதுனா பக்கத்து வீடு தான் அவங்க வீடு. ஸோ இங்கேருந்து நான் போக போகிறேன். நிறைய வீடியோஸை சொல்லிவிட்டேன். அவங்க வந்து எனக்கு வந்து சித்தி வேணும், அவங்க அண்ணா அண்ணி வந்து எனக்கு வந்து அத்தை மாமா வேணும். இப்போ எல்லோரும் வாங்க, நம்ம அங்கே போயிட்டு அவங்களுக்கு அந்த கிஃப்ட்டு கொடுத்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்காவில் இருந்தோம். ஆஃப்ரிக்காவிலேருந்து இப்போது இங்கே வந்தாச்சு, இந்தியாவுக்கு வந்தாச்சு நாங்கள். ஆனால் ஆஃப்ரிக்கா பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாது. பக்கத்து வீடு, அடுத்த வீடு தான். நம்ம குட்டீஸ் பார்த்திங்கன்னா எப்போவும் அங்கே தான் போய் விளையாடிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புன டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால தான் இருட்டிடுச்சு. ஒரு கல்யாணத்துக்காக தான் அவங்க அருப்புக்கோட்டைக்கு வந்திருந்தாங்க. ஸோ மேரேஜ்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு நாங்களுமே அந்த மேரேஜுக்கு போயிருந்தோம். ஸோ அப்புறமா ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கும்போது போகலாம் அப்படின்ட்டு தான் நான் கேட்டுட்டு ஒரு 7 o'clock அப்போ அந்த மாதிரி டைமில் நான் போயிருந்தேன். நம்மளோட சேனலில் பழைய வீடியோஸ் பார்க்காதவங்க நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி உங்களுக்கு ஹேமாஸ் கிச்சன் அவங்க சொந்தம், எப்படி நீங்கள் வந்து சொந்தக்காரங்க எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஹேமாஸ் கிச்சன் ஹேமா மேடம் வந்து என்னோடய சித்தி, எனக்கு சித்தி தான். அவங்க அண்ணா அண்ணி வந்து எனக்கு அத்தை மாமா தான் வேணும். ஜிராஃபி போட்டது வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ். ஓ, இந்த கரண்டி. ஆமா, சரி சரி. இது வந்து உமாமாக்கு. உமாமாக்கு. ஆமா. இதுதான் நம்ம ஹேமாஸ் கிச்சனுக்கு வாங்கின பிரியாணி பாட்டு. ஆப்பிரிக்காவோட கல் சட்டி. இது வந்து ஆப்பிரிக்கால தான் கிடைக்கும். அவங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கினது. ஹேமாஸ் கிச்சன் கிடையாது, ஹேமா சித்திக்கு வாங்கினது. இவ யாரும் பார்த்தா என்னோட அக்கா பொண்ணு. நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அவங்களுக்கு எப்படி அவங்க சொந்தம். என்னோட பெரிய அக்கா பொண்ணு. நிறைய அக்காங்க இருக்காங்க, அதுல பெரிய அக்கா பொண்ணு. தேங்க்யூடா. சொல்லு, இந்த இதோட ஹிஸ்டரி சொல்லிடு, இந்த பாட்டோட ஹிஸ்டரி. இது வந்து சவுத் ஆப்பிரிக்கால தான் கிடைக்கும். ஆப்பிரிக்கால தான் கிடைக்கும். இந்த மேனுஃபேக்சர் வந்து அங்கே தான் பண்றாங்க, வேற எங்கேயும் கிடைக்காது. நல்லா வெயிட்டா இருக்கும் பாத்திரம், ரொம்ப நேரம் சூடு தாங்கும். அதே மாதிரி என்ன சமைச்சாலுமே டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், அடியும் பிடிக்காது. இது வந்து அலுமினியம் கிடையாது. இது அலுமினியம் கிடையாது, அலுமினியம் மாதிரி இருக்குது, அலுமினியம் கிடையாது. இதே பாத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம பிருந்தா வீட்டில் அவங்க அத்தை வச்சிருப்பாங்க. பிரியாணி வந்து செஞ்சிருப்பாங்க, அப்புறம் நான்வெஜ் சிக்கன்லாம் இதில் தான் செஞ்சுருப்பாங்க. ஒரே செட்டு பாத்திரமா இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு தான் ரஞ்சனா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு தான் அப்போ ஆப்பிரிக்காவில் கிடைக்கும்னா இங்கேயும் கிடைக்கணுமே, கேமரூனில் கிடைக்கணுமேன்னு தேடி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட விசாரிச்சு அதுக்கப்புறமா இதை வாங்கிட்டு வந்தேன். இது நமக்கு டைம் இருந்திருந்தா எல்லாருக்கும் ஒன்று வாங்கிட்டு வரணும்னா நினச்சிருந்தேன். ஆனால் இந்த வாட்டி நம்ம பிளான் பண்ணாமல் திடீர்னு ஊருக்கு வந்ததுனால யாருக்கும் எதுவும் வாங்க முடியல. நெக்ஸ்ட் டைம் பாவா நீங்கள் வரும்போது வாங்கிட்டு வரீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூடா, தேங்க்யூ. நல்ல வெயிட், இந்த வெறும் பாத்திரமே நல்ல வெயிட்டா இருக்குது. இது வந்து இது எப்போ பிரியாணி சமைக்க இது அப்படியே யூஸ் பண்ணலாமா? சீசனிங்லாம் எதுவும் கிடையாது, தேவையில்லை. சரி, ரைட்டு. இது வந்து அந்த ஒரு உடன் கரண்டி. இது வந்து அப்படியே ஜிராஃபி மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, இது நல்லா இருக்கா? சர்ப்ரைஸ் தானே இது? என்ன அமைதியாக உட்காந்துருக்கீங்க? அப்பா, இவங்களுக்குலாம் நான் அப்பா இப்போதான் அப்பா ஆனது கிடையாது. நான் ஆகிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா கிட்ட இருந்துங்களா? ஆமா, முடிவா. அவ வந்து அழகிக்கு பயந்துட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. ஆமா, அழகு ஒன்றும் பண்ணாது. அழகு ஒன்றும் பண்ணாது. அங்கே ஒரு குட்டி இருக்கு. ஆமா, இது ஒரு குட்டி, இது ஒரு குட்டி. ஃபர்ஸ்ட் குட்டி நான் தான். ஆமா, இவங்களோட சேனல் நேம் வந்து ரஞ்சனா ஸ்வீட் ஹோம்.
நான் வந்து கம்யூனிட்டியில் வந்து கொடுத்துருப்பேன், நிறைய வீடியோஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறேன் நான். போய் பாருங்கள், நம்ம கம்யூனிட்டி பேஜில் ஏற்கனவே நிறைய தடவை கொடுத்துருக்குறேன் நான். ஓகே, சரி, உன் பேர் என்ன சொல்லு? நீ? ஆராதனா. ஓகேடா. நம்ம ஆராதனா பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவாக இருக்கும்போது, அதாவது இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கன்னா சித்தி இங்கே வந்து இருக்கும்போது அவங்க வீடியோஸ்லாம் நிறைய வீடியோஸில் ஆராதனா வந்திருப்பா. நீங்கள் பழைய வீடியோஸ் போய் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க வந்து என்னை வந்து அக்கா பொண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இன்னுமே டீட்டெயிலாக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சில பேர் கமெண்ட்டில் கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க, என்னோடய பாட்டியை பார்த்துட்டு ஹேமாஸ் கிச்சன் மேடம் வீட்டில் வர்ற அந்த பாட்டி மாதிரியே இருக்குது ஃபேஸ் கட் அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. அவ்வளோ வந்து டீப்பாக வாட்ச் பண்ணுறீங்கன்னு நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹேமா சித்தியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களும் என்னோட அம்மாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. அவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க. அதே மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணது பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிங்களை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதாவது தாத்தாவுமே அண்ணன் தம்பிங்க, பாட்டியுமே அக்கா தங்கச்சிங்க. ஸோ 2 வகையிலுமே எங்களுக்கு ரொம்பவே சொந்தம். சில பேர் எலாபரேட்டாக கேட்குறீங்க, அக்கா பொண்ணுன்னா எப்படி சொந்தம்னு, அவங்களுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஆஃப்ரிக்கன் பாட் வேணும் அப்படின்ட்டும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஆன்லைனில் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆன்லைனில் வந்து கிக்கோன்னு ஒரு ஆன்லைன் மார்க்கெட் இருக்குது. ஸோ அது வந்து இந்தியாவுக்கு வருமாங்கிறது எனக்கு தெரியலை. அதே மாதிரி நமக்கு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதே மாதிரி கிக்கு KIKUன்னு வரும். அதே மாதிரி அலிபாபான்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. இது வந்து ஆனால் எனக்கு இந்தியாவுக்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு தெரியலை. பட் ப்ராடக்ட் வந்து ஆஃப்ரிக்கன் ப்ராடக்ட் எல்லாமே அதில் அவைலபிலிட்டி இருக்கும். நாங்கள் அங்கே இருக்கும்போது அதிலெல்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்தியாவுக்கு அது டெலிவர் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியலை. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் ரிலேட்டிவ்ஸுமே தெரிஞ்சவங்களுமே நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த சட்டி வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி. நானுமே என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் வரும்போது எப்படியாவது ஒரு செட்டாக வாங்கிட்டு வாங்க, ஆளுக்கு ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். நானுமே வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன பாட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். யாராவது வந்தால் மேபி வாங்கி கொடுத்து விட சொல்லலாம். ஆனால் இது வந்து நிறைய வெயிட் இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து கொடுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறதும் கஷ்டம். ஸோ பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து சேல் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.